பல பரிகாரங்களை செய்து திருமணம் நடக்க வேண்டும் என்பது உங்கள் விதி. இது நீங்க ஆட்பட்டுத்தான் தீரணும். ஒரு பொருள் ஒரே இடத்துல அமையறதுக்கு 10 இடம் சுத்தி அமையறது, அது அவங்களுடைய பிராப்தம் என்னவோ, அவங்க கர்மா என்னவோ அதை நடக்கும். அப்ப நீங்க இந்த பரிவர்த்தனையும் செய்யுங்க. இதுல ஒரு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். நான் இங்கே எல்லாமே செஞ்சு சரி பண்ணி போடுவேன் அப்படின்னு நான் உங்களோட சொன்னேன். நீங்க செஞ்சு பாருங்க. அவருக்கு அதே மாதிரி ராகு தோஷம் கிடைக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அற்புதமான திருமணம் நடந்து இன்றைக்கு நன்றா இருக்கிறாங்க, குழந்தை வந்துருச்சு. அப்போ நான் இங்கே ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுவது முறையல்ல. இந்த 9 பரிகாரத்தை கடந்து வந்ததால் எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால செஞ்சுக்கிறோம். இதுதான் ராகு கேது. அப்போ ராகு கேது என்பது சும்மா சாதாரணமா உடனடியா ராகு கேது தோஷமெல்லாம் அப்படி இது பண்ண முடியாது. இப்போ ராகு கேதுன்னா சர்ப்பம். சர்ப்பத்துக்கு பிடிக்காத ஒரு பொருள் இருக்குது. அது என்னன்னா உப்பு. ஓகே, ஆமா. பாம்பு வந்தாலே போட்டு வைப்பாங்க. அது பாம்பு வர்ற இடத்துல உப்பை போட்டு வச்சுட்டா பாம்பு வராது. ஆமா. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா